நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் கடகராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க, அவர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தாங்க. அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது. அந்த வகையில் மாதந்தோறும் அவர்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். மேலும் தவறுதலாக நடைபெறக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அதிலிருந்து நம்ம ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கவும் முடியும். அந்த வகையில் தான் மாத ராசி பலன்களானது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருக்குதுங்க. வகையில் நம்ம இப்போ பிப்ரவரி மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கான பலன்களை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ராசியில மகர ராசியிலும் கும்பத்திலும் புதுவிதமான கூட்டணிகள் எல்லாம் ஏற்பட போகுது. சூரியன் செவ்வாயோட பாதி நாட்களும் சனியோடு பாதி நாட்களும் சேர்ந்து பயணம் செய்ய போறாரு. சனி சூரியன் கூட்டணியோட சேர்ந்து இந்த மாதத்துல சந்திரனுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் 4 விதமான கிரகங்களும் 7வது வீட்டில் கூடி காணப்பட போகிறாங்க. அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவை எல்லாமே இது எல்லாவற்றினாலும் கூடி காணப்படும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் கிரகங்களுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதால நிம்மதியான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் மேலும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக நிறைய ஒரு நல்ல பலன்களை பார்க்க முடியும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பாக நீங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போ ஆரம்பிக்கலாம். எதை செய்வதாக இருந்தாலுமே கூட ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முயற்சி செய்து பாருங்கள். தடைகளை உடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கூடவே அஷ்டமத்து சனியுடைய காலமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுது. அப்படி அஷ்டம சனி காலமாக இருந்தாலுமே கூட மற்ற கிரகங்களுடைய பயணம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இதனால் பெரிய அளவில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேலும் புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரப்போகுது. திருமண சுபகாரியங்களானது அனைத்தும் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்று கூட இதை நம்ம சொல்லலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய அக்கறை காட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கூடவே வேலை செய்யக்கூடிய இடத்திலும் மன உளைச்சல்களானது சற்று அதிகரிக்கும். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களுடைய படிப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அக்கறை காட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆசிரியர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு புரிந்து படித்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகளிலும் சிறந்து விளங்கி பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய அற்புதமான மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்துள்ளது. அடுத்ததான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பினால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடகராசியானது காணப்படுதோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கடகராசியானது காணப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்துடுங்க. குருவின் நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் ரொம்ப ரொம்ப வலிமையாக பயணம் செய்கிறாருங்க. அதாவது குருவினுடைய துணை உங்களுக்கு எப்பவுமே கூடவே வரும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. அந்த வகையில் குருவினுடைய பார்வையும் அவருடைய பலமும் உங்களுக்கு துணையாகவே இருக்க போகுது. 8வது வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்துவாருங்க. அஷ்டமத்து சனியாக இருந்தாலுமே கூட குரு பகவானுடைய துணையோடு அத்தனை விதமான தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் மறைமுக எதிரிகள் எல்லாமே நீங்கி தொழில் நல்ல மேன்மை அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். விரோதிகளும் நண்பர்களாக மாறி உங்களிடம் நட்புக்கரமானது நீட்டுவாங்க. இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களாலும் நிறைய அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே வந்து காணப்படும். குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்து காணப்படும். ஒரு சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கி மகிழக்கூடிய எண்ணமானது ஏற்படுங்க. அத்தகைய எண்ணங்களானது ஈடேறுவதற்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை எல்லாமே அதிகரிக்கும். பொன் பொருளானது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே போகும். என்னதான் குரு பகவானுடைய துணையும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட சின்ன சண்டைகளானது குடும்பத்தில் வந்துட்டு தாங்க இருக்கும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். மேலும் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. இப்படி நிதானத்தை கடைப்பிடிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிரச்சனைகள் எது வந்தாலுமே கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்தெறிந்திடுங்க. வேலையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, சம்பள உயர்வாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அது உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கூட ஏற்படும். மொத்தத்தில் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களானது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வருமானத்தை விட செலவுகளில் கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படுது. இதனால் இந்த பண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படும். பயணம் இனிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் தொடர்புடையவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய பதவிகள் அல்லது பொறுப்புகளை வந்து பெற முடியும். அரசாங்கத்தோடு தொடர்புடைய மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியானது உங்களுக்கு உண்டுங்க. தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது நடைபெறும். அதாவது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்களை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணவு பழக்க விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த மாதத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பண வரவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா சக ஊழியர்களோட நீங்கள் வேலை செய்யும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். கூடவே அவங்கக்கிட்ட பழகும் பொழுது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய கூட சூழ்நிலை உண்டுங்க. செயல்திறனானது இந்த மாதத்தில் சற்று அதிகரித்து காணப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் கூட ஏற்படும். சொல்லப்போனால் பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காம கூட போவாங்க. என்ன நடந்தாலுமே கூட பொறுமையை வந்து இழக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய தொழில் புரிபவர்களுக்கு வாக்கு வன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நிறைய பட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. பணிகள் தொடர்பான பயணங்கள் நிறைய செல்ல வேண்டி இருக்கும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் நிறைய வேலைகளை வந்து சிறப்பாக செய்து முடித்து அதன் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு பலனையும் வந்து அடைய போகிறீங்க. இதே போல் அரசியல் துறையினர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிதானமாக பேசுவது நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலே இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வகையிலே இருக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய மாதம்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நிறைய லாபங்களை வந்து கிடைக்க செய்யும். மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் வந்து ஏற்படுங்க. 8ஆம் இடத்து சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே கூட பொறுமையை வந்து இழந்துடாமல் இருந்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய ஆறுதலான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரே சாதகமான பலன் அப்படின்னா குரு பகவானுடைய ஒரு பார்வையும் அவர் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பும் தான். குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து குரு பகவான் தடுத்து நிறுத்துவார். அதனால் பயப்பட தேவையில்லை. சவால்கள் நிறைந்த இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து பார்க்கலாம். இந்த ஒரு பதிவின் மூலமாக பிப்ரவரி மாதத்தில் கடகராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலன்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.
மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.